ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? அப்புறம் எல்லோரும் மத்தியானம் சாப்பிட்டாச்சிங்களா? அப்புறம் இது என்ன வீடியோனா, இது உங்களுக்கு ஒரு பெண்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதாவது சின்ன குழந்தைகளை கை குழந்தைக வச்சிட்ருக்கவங்களாம் டைம் கிடைக்கல, எங்களுக்கு நேரம் இல்லை, குழந்தைகளை பார்த்துட்டு எங்களுக்கு தூங்குறதுக்கு டைம் இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, அப்படி வீட்டு வேலையே பார்த்துட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப டென்ஷன் பட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா எனக்கு 2 குழந்தைகளுமே டெலிவரி அம்மா வீட்டில், ஆனால் ஃபுல்லாக இல்லை, நார்மல் டெலிவரி தான். நாங்கள் 40 நாள்லேயே வெளியே வந்துட்டு அப்புறம் அந்த குழந்தைகளை கொண்டுட்டு மாமியார் வீட்டில் போய் அங்கே படாத பாடுபட்டுட்டு பிறகு என்ன ஆச்சுது, வீட்டுக்கு நேராக இவர் கூடவே 6 மாத குழந்தைய கொண்டுட்டு இங்கே வந்தாச்சு திருப்பூருக்கு. அப்போதுலேருந்தே நான் தனியாக தான் வளர்த்துட்டு இருக்கிறேன். அப்போ என்ன பண்ணுவோம்னா, இந்த குழந்தைய நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வீட்டு வேலையை சமையல் வேலையை காலையில் எந்திரிச்சு சுறுசுறுப்பாக குழந்தைங்க எந்திரிக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும், அவங்களையும் அவங்களுக்கு சாப்பாடு வைத்து கொடுத்துட்டு அவங்களுக்கு ஏதாவது குளிக்க வச்சு தூங்க வச்சுட்டு அப்புறம் நம்ம உடனே சமையல் பண்ண ஆரம்பிச்சிடணும். டக்குன்னு காலை டிஃபனையும் மத்தியான சாப்பாடையும் சேர்த்து சமைச்சிடணும். ஒரே டைமில் சமைச்சாதான் நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். அந்த டைம் நம்ம கொஞ்சம் கஷ்டமாக இருந்த மாதிரி இருக்கும். இருந்தாலும் நம்ம மத்தியானம் 2ஆவது சமைக்கும் போது அது டைம் இன்னும் அதிகமாகும், பாத்திரமும் அதிகமாயிரும் கழுகுறதுக்கு. அப்புறம் இன்னும் நமக்கு ரெஸ்ட்டு கிடைக்கவே கிடைக்காது. அதனால் ரெண்டுமே குயிக்காக செஞ்சுருங்க. அப்புறம் அடுப்படி வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா நம்ம துணி துவைக்க ஆரம்பிச்சிடலாம். குழந்தைங்க அப்புறம் மறுபடியும் எந்திரிக்கும் போதே நம்ம என்ன பண்ணலாம், துணி துவைச்சி நம்மளும் குளித்து குழந்தைங்க ஏற்கனவே குளிக்க வச்சிட்டோம்னா பிரச்சனை இல்லை. இப்படி நம்ம ஒவ்வொரு வேலையுமே பிளான் பண்ணி, அதாவது டைம் போட்டு, டைம் டேபிள் மாதிரி தான் இதுவும், ஸ்கூல் டைம் டேபிள் மாதிரி தான். நம்ம டைம் போட்டு கரெக்டாக செஞ்சோம்னா அப்புறம் கூட நம்ம குழந்தைய ஃப்ரீயாக பார்த்துக்கிடலாம். அவங்க அடை தான் செய்வாங்க, அப்புறம் நம்ம பார்த்துக்கிட தான் செய்யணும், வேறு வழி இல்லை. ஏன்னா நம்ம குழந்தைங்க நம்ம தான் பார்த்துக்கிடணும். ஆனால் இந்த வேலை, வீட்டு வேலை தான் ரொம்ப, அது ஒரு ஓயாத வேலை. அது முடியவே முடியாது. அதை நம்ம பிளான் பண்ணி செஞ்சிட்டோம்னா அப்புறம் நமக்கு ரெஸ்ட்டு தான். நாமளாம் அப்படி தான் பிளான் பண்ணி செஞ்சேன். நல்லா நிறைய ரெஸ்ட் நேரம் கிடச்சிது. ஆனால் என்ன, எனக்கு வேலைக்கு போக முடியலை. ஏன்னா வீட்டில் ஆள் இல்லை, குழந்தைகளை பார்த்துக்கிடதுக்கு ஆள் இல்லை. ஃபஸ்ட்டு பையனுக்கும் மாமியார் இல்லை, அம்மா சப்போர்ட் இல்லை. அதனால் வேலைக்கு போக முடியாதனால என்னோடய படிப்பே ஸ்பாயில் ஆகிடுச்சு. லேப் டெக்னீஷியன் முடிச்சுமே சர்டிஃபிகேட்லாம் வாங்கி லேமினேஷன் பண்ணி நான் வீட்டில் இருந்து தூங்கிக்கிட்டு இருக்குது. அதனால் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நல்ல நேரம் கிடச்சி வீட்லேயும் குழந்தைகளை பார்த்துக்கிடுவாங்கன்னா நீங்கள் பிளான் பண்ணி செஞ்சுட்டு வேலைக்கும் போங்க, வீட்டில் ஆள் சப்போர்ட்டாக இருந்துச்சுன்னா. ஏன்னா ஏர்னிங்ஸ் ரொம்ப முக்கியம். ஏஜ் போன பிறகு காசு சம்பாதிக்க முடியாது. வயசு இருக்கும்போதே நம்ம பயன்படுத்திக்கிடணும். அப்புறமா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு கமெண்டில் மறக்காமல்